ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. கிரிஷ் ப்ரோ. வாங்க ப்ரோ. ஐ கெஸ் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நெனைக்கிறேன்ல? கைஸ் புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? ஐபேட் ஓப்பன் பண்ணி வை. ப்ரோ கிரிஷ் பிரதர் புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுங்களா? வரலன்னு நெனைக்கிறேன்ல? ஏன்னு தெரியல, வரவே மாட்டேன்து. வரல. எப்படி ஆகுது? தருண் வாங்க தருண். ரொம்ப நாள் ஆச்சு தருண். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா ப்ரோ உங்களுக்கு? தருண் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுங்களா? வந்தது. ஓகே, ஓகே ப்ரோ. சூப்பர். வந்துச்சுன்னா சந்தோஷம். சரி, ஓகே. திருச்சி ட்ரேடர் வாங்க. ஹாய், ஹாய், ஹாய் தல. வாங்க, வாங்க, வாங்க ப்ரோ. ஏன்டா இது சொல்லணும், இது சொல்லக்கூடாதுடா. வந்துச்சு. ஓகே, ஓகே. சூப்பர் பாய்ஸ். ஒர்க் போயிருந்தேன் ப்ரோ. நைட்டு தான் வந்தேன். சாரி. ஓகே, ஓகே ப்ரோ. நோ ப்ராப்ளம். ஒர்க் தான் முக்கியம். எப்படி போகுது ஒர்க்கு? ஒரு பாட்டு வச்சு விட்டு என்ன பாட்டு பாட வைக்க போறான் பாருங்க. கிருத்திகா வாங்க. கிருத்திகா என்னாச்சு? கிருத்திகா ரொம்ப நாள் ஆச்சு, ஆளே காணோம். ரொம்ப நாளா மெசேஜ் பண்ணல. என்ன சாப்பிட்டீங்க? நானா பிரதர்? என்ன சாப்பிட்டேன்? சாப்பிட்டேன் நானே தெரியல, ஞாபகமே இல்லை. சாப்பிட்டானா? ஆனா நியூ ஸ்ட்ராட்டஜி இல்ல நியூ வீடியோ ஆட் பண்ணுங்களாம். நியூ ஸ்ட்ராட்டஜி நியூ வீடியோ வேணுமா? லைக் 4.2 நான் உட்காந்து கண்டு தான் பிடிக்கணும். இன்னும் எதுவும் இப்போதைக்கு இருக்கிறது எல்லாமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ புதுசா எதுவும் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. பார்க்கலாம். மார்க்கெட் சினாரியோ சேஞ்ச் ஆகும்போது தான் அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றத பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பழசே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 3.0 சூப்பர். ப்ரோ கண்டினியூஸ் லாஸ் ப்ரோ. மைண்ட் சரி இல்ல, அமௌண்ட்டும் இல்ல. ஏன் என்ன தப்பு பண்றீங்க கிருத்திகா? அதை மட்டும் கொஞ்சம் யோசிங்க. என்ன தப்பு பண்றீங்கன்றதை யோசிங்க. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு டெமோல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸை விடாதீங்க. சரிங்களா? உங்ககிட்ட மணி இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. பட் டெமோல ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கான்ஃபிடன்ஸ், நல்ல கான்ஃபிடன்ஸ் வரட்டும். அதுக்கப்புறம் போட்டு ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே மணியை வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க அமௌண்ட்டை. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 இருக்கு அப்படின்னா 1000 வந்து 500 ஒரு ஃபார் சேஃப்டி ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டோன்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எஸ், கரெக்ட். புதுசு புதுசாக கண்டுபிடிச்ச ஒன்றும் இல்லை. எது ஒர்க் ஆகுதோ அதை கரெக்டாக பண்ணுங்க கைஸ். கிருத்திகா நீங்க ரியலா கேர்ள் ஆர் பாய்? அவங்க தான் சொல்லணும். ப்ரோ நான் டெமோல 3200 ரீச் பண்ணிட்டேன். சூப்பர், சூப்பர், சூப்பர். ஓகேங்களா? ஸோ ரியல்ல இருக்கிற டெமோல இருக்கிற மாதிரி தான் ரியல்லையும் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றது இல்லை. மைண்ட் செட் மாறும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ மைண்ட் செட்டை மட்டும் கரெக்டாக தெளிவாக வச்சுக்கோங்க. நீங்க டெமோல ட்ரேட் பண்ற மாதிரி தான் நீங்க ரியல்லையும் ட்ரேட் பண்ணணும். ரியல்ல வந்து நான் ரியல் அமௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட் இல்லாம நீங்க ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு எமோஷனல், உங்க மேல எமோஷன் ஆகாம நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே கிரிஷ் ப்ரோ. எஸ். ஸோ டூ மெனி ஸ்ட்ராட்டஜிஸ் நாட் குட் கைஸ். ஸோ இருக்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். சூப்பராக. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை. ஸோ புதுசாக வந்திருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத.
யாருன்னா புதுசா வரீங்களா? டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க guys. இப்ப பார்க்குற 10 பேரும் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. கேஷ் வேணுமா? லைக் இஃப் யூ guys are not gay. சூப்பர். லைக் பண்ணுங்க guys. டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நோக்கி போகலாமா? ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றது. இன்னைக்கு நாட் ஸோ ஸ்டேபிள் வீக்கெண்ட் மார்க்கெட்டு. ஓகேங்களா? எல்லாமே ஓடிசி தான். கோட்டெக்ஸால் நடத்தப்படுற ட்ரேடிங் இது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம அப் டைரக்ஷனுக்காக போகலாங்க. சப்போஸ் இந்த கேண்டில் வந்து ரெட்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஓகேங்களா? ஸோ நம்ம அமௌண்ட்டும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறது இல்லை. இன்னைக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டும் மேக் பண்ணல நான். நிறைய ட்ரேடும் பண்ணல, நிறைய ப்ராஃபிட்டும் பண்ணல. ஆமா, யாரும் லாஸ் பண்ணாம யாரும் கிடையாதுங்க. எல்லாரும் லாஸ் தான் பண்றாங்க. எல்லாரும் லாஸ் தான் மேக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இதோட இந்த இந்த கேம் அப்படிப்பட்ட கேம் தான் இது. ஸோ மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ணணும். நெவர் கிவ் அப் கைஸ். சரிங்களா? கிவ் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் சேஞ்ச் ஆகாது. ஸோ போராடணும்னு முடிவு பண்ணியாச்சு. போராடி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு இவ்வளோ கஷ்டமான ஃபீல்டு எதுவும் கிடையாது. ப்ராஃபிட்ஸ் ஒன்ஸ் நம்ம ப்ராஃபிட்ல வந்துட்டோம் அப்படின்னா இதை விட ஈஸியான ஃபீல்டுமே எதுவுமே கிடையாது. ஸோ இதில் மேக் பண்ணுற மணி உங்களால் எந்த பிஸ்னஸ்லையும் மேக் பண்ண முடியாது. எஃபர்ட்லெஸ்ஸாக மணி மேக் பண்ண முடியும். சீரியஸாக நான் சொல்கிறேன், எஃபர்ட்லெஸ்ஸாக மணி மேக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதில் பொட்டென்ஷியல் இருக்குது நண்பர்களே. சரிங்களா? ஸோ அதனால நான் ட்ரேடிங் எப்போவுமே ப்ரொமோட் பண்ணல. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய பேர் லாஸ் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி பண்ணணும், ஏன் ட்ரேட் பண்ணணும், ஏன் சிக்னல்ஸு, எதுக்கு இந்த அஃபிலியேட் அக்கௌண்ட்ஸ், எதுக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க, எதுக்கு சிக்னல்ஸ் கொடுக்குறாங்க, இதுக்கான எந்த ஒரு காரணமும் உங்கள் யாருக்கும் தெரியாது. ஸோ பிளைண்டாக யாரையோ டிபெண்ட் பண்ணி நீங்கள்லாம் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறீங்க. ட்ரேடுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்டை கண்டுபிடிங்க. எதை பேஸ் பண்ணி மார்க்கெட் போகுது, மார்க்கெட் எப்படி அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நீங்கள் எல்லாரும். சரிங்களா? இது ஒரு பெரிய கேம் கைஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். இல்லைனா நீங்கள் லாஸ் மட்டும்தான் மேக் பண்ணிட்டு இருப்பீங்க. நானும் அதே தான் பண்ண போகிறேன். ஸோ சாரி கைஸ், நான் கொஞ்சம் கால் வந்துருச்சு, கால் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ எம்டிஜி நான் போகலான்னு இருந்தேன். பட் நான் ஃபோன் பேசுகிறதுனால எம்டிஜி போக முடியல. பட் எம்டிஜி போயிருந்தால் பார்த்துருக்கலாம் நீங்களே. ஃபார் ஷுர் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ட்ரேட் ரீசன் ஃபார் அப்பு. ஏன்னா இது அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் ட்ரெண்டில் நீங்கள் ட்ராப் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். ஸோ அதுதான் ரீசனு. ஸோ மார்க்கெட் வந்து இதை கீழே பிரேக் பண்ணிட்டு போக போகிறது இல்லை. மார்க்கெட் இதை டச் பண்ணிட்டு மேலே வந்துச்சு. திருப்பியும் சப்போர்ட் கொடுத்து திருப்பி மார்க்கெட் இங்கே வந்துருச்சு.
அப்படி இருக்கும்போது திருப்பி மேலே தான் போகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸில் தான் நான் அப் டைரக்ஷனில் ட்ரேட் பிளேஸ் பண்ணேன். இப்பயுமே அதுதான் பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ மேஜர் ட்ரெண்ட் லைன் வந்து அப் டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட மார்க்கெட் வந்து டச் ஆயிடுச்சு. அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே ப்ரீவியஸாக ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். நம்ம எம்டிஜி பிளேஸ் பண்ணல. எம்டிஜி பண்ணியிருந்தா ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கலாம். பட் ஃபோன் கால் வந்துருச்சு. அதனால என்னால் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ அதனால தான் சும்மா உங்களுக்கு பண்ணி காட்டிக்கிறேன். இந்த கேண்டில் இல்லாமல் நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார் ஷோர் மேலே நோக்கி தான் போகும். ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்ட்டு. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. இங்கே வந்து ஒரு சேனல் ரன் ஆயிட்டு இருக்கு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு சேனல். இந்த சேனல் பேஸ் பண்ணி கேண்டில் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணும் மார்க்கெட் இந்த சேனலை பிரேக் பண்ணுச்சுன்னா எய்தர் அப்வர்ட்ஸ் இல்லைனா டவுன்வர்ட்ஸ் எதுனா ஒரு சைடு வந்து சேனல் வந்து பிரேக் பண்ணும். ஸோ சேனல் பிரேக் பண்ணும்போது தான் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ இங்கேயுமே நான் என்ட்ரி எடுத்திருக்கலாம். பட் லேட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. ஓகேங்களா? இது அப்வர்ட் டைரக்ஷனில் ஸ்டார்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால மேஜராக இருக்க வேண்டிய ட்ரேட்ஸ் எல்லாமே அப்வர்ட் டைரக்ஷனில் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இங்கே சேனல் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த சேனல்ல தாண்டி மார்க்கெட் பிரேக் பண்ண முடியல. இதுக்குள்ளேயே தான் இருக்கு. சப்போஸ் இது பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு மார்க்கெட் வந்து மேலே நோக்கி சஸ்டெயின் ஆகும். அப்படி இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு வரும். இது ஒரு சேனல். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சேனலுக்கு நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து சேரும். ஸோ நீங்களே பார்க்கலாம். இது ஒரு சேனல். ஸோ எய்தர் இங்கே வந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். இல்லை இங்கே வந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். இது ஒன்று நடக்கும் கீழே வந்துச்சுன்னா. ஸோ நம்ம மேலே நோக்கி ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் சி. புரியுதுங்களா காய்ஸ்? இது எதை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் ஐ கெஸ். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் இதுதான் சிம்பிளா. ஒரு சேனல் ரன் ஆயிட்டு இருக்கு. சேனலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த கீழே ட்ரெண்ட் லைன் தான் இதோட சப்போர்ட் லைனா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணோம். ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் கைஸ். ஸோ டபுள் டேப் பண்ணாம பார்க்குறவங்க டபுள் டேப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அப்பதான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் வீடியோஸ். சரிங்களா? ஸோ பார்க்குறவங்க எல்லாரும் டபுள் டேப் பண்ணிட்டு பாருங்க. அருண் சிவா ஹாய் சார். ஓகே ஹாய் ப்ரோ. வாங்க வாங்க. எந்த டவுட்ஸா இருந்தாலும் கேளுங்க கைஸ். அதே மாதிரி புதுசா பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியல எப்படி ப்ரோ கேட்க முடியல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 1 மினிட் வெயிட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து சேனலோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி சேனலோட பயோல இருக்கு. ஸோ ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம செஷனும் ப்ரொவைட் பண்ண போறோம் அதுல. ஸோ விஐபி செஷனில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம இங்கே சொல்லி கொடுக்குறது ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ராட்டஜிலே நீங்கள் நல்லா மணி மேக் பண்ண முடியும். என்னோட ஸ்டார்டிங்கில் நான் பூம் ஆனதுக்கு காரணம் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். என்ன க்ரோ பண்ணி விட்டதுக்கு காரணம் இந்த ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சொல்லிக் கொடுக்குறேன். இதே மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. மார்க்கெட் கண்டிஷன் வேரி ஆகும். ஸோ வேறு மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு வேறு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பை கோர்சஸ். ஸோ நம்ம கோர்ஸ் செல் பண்ணிட்டு இருக்கோம். அதில் டீட்டெயில்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ அதை போயிட்டு நீங்கள் பை பண்ணி கூட பண்ணலாம். ஓகேங்களா? கற்றுக்கலாம். எப்பவுமே கற்றுக்கணும்னு நினைங்க. இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணும். இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம சிக்னல் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருத்தவங்களும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஒருத்தவங்க ஒரு இடத்துல ப்ராஃபிட் கொடுக்கும். சரிங்களா? ஸோ எப்பவுமே கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் லாங் டைமாக வரும். உங்களோட சக்ஸஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும். அடுத்தவங்க கையில் இருக்கக்கூடாது அப்படின்றத நினைங்க எப்பவுமே. ஓகேங்களா? ஓவர் ட்ரேடுன்ற விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து மல்டிபிள் ட்ரேட்ஸ் இன் சிங்கிள் கேண்டில் ஒரே சார்ட்டில் நிறைய வாட்டி ட்ரேட் எடுக்கிறது, லாஸ் ஆனாலும் எம்டிஜிஸ் நிறைய யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே கற்றுத்தரேன். அது எல்லாமே நீங்களும் கற்றுக்கோங்க. ஸோ நம்ம இங்கே அப் டைரக்ஷனில் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வி மேக் பே ப்ராஃபிட் ஃபார் $100 கைஸ். அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். $50 வந்து நம்ம பேஸ் அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணலாம். புரியுதுங்களா காய்ஸ்? இன்னைக்கு யாரெல்லாம் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க? புதுசாக பார்க்குறவங்களா சாட்டில் ஹாய் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் இன்னைக்கு புதுசாக லைவ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க? ப்ரோ நான் இன்னைக்கு தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கள். சீக்கிரம் டிஎம் மெசேஜ் பண்ணுங்க காய்ஸ். இன்னொரு ஷார்ட் வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க டக்குன்னு பார்ப்போம். இன்னும் நான் நிறைய கற்றுக்கணும் ப்ரோ, கற்றுக் கொடுங்க ப்ரோ அப்படின்றவங்க. நோ ரெஸ்பான்ஸா?
ஓகே. ஜிபிபி ஏடியூடியில் தான் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வி மேட் எ ப்ராஃபிட். ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் இன்னுமே இந்த சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இன்னும் மூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் பிரேக் பண்ணல. இந்த இதை பாருங்க, இந்த இந்த இதை வந்து பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணாம இது வரும், பிரேக் ஆக போகுது. பிரேக் ஆயிட்டு கீழே க்ளோஸ் ஆகணும். நெக்ஸ்ட் கேண்டலுமே கீழே க்ளோஸ் ஆகணும். இப்போ ரெட்ல க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த வர ஒரு நிமிஷம் கேண்டலுமே ரெட்ல க்ளோஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ட்ராங்காக டவுன் டைரக்ஷனில் ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக டவுன் டைரக்ஷன் எடுக்க தேவையில்ல. அது வரைக்கும் நம்ம ரிவர்சல் ட்ரேட்ஸே ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சில பல நேக்குங்கள் இருக்குது, இதெல்லாம் கற்றுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சைட் வைஸ்லாம் நம்ம வந்து செஷனும் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. ஓகேங்களா? டெலிகிராம் சேனலில் நம்ம சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 சிக்னல்ஸ் ரியாக்ஷன்ஸை பொறுத்து இருக்குது. உங்களோட ரியாக்ஷன்ஸ் தான். சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம் வாங்க. லைவ்ல ட்ரேடிங் பண்ணும்போது எமோஷனல் 4th and 50 MTG போகும்போது மைண்ட் கொலாப்ஸ் அண்ட் வாஷ் அவுட் ஆல் மை மணி. ஸோ ஓகே, நம்ம அதுக்கு எதனா ஒன்று பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி யோசிக்காமல் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 to 5 MTGs லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு ஹோப் இல்லை, மைண்டு கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பாதி கேபிட்டல் ஆச்சு உங்ககிட்ட இருக்கும். ஸோ மொத்த கேபிட்டலும் நம்ம வாஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்க கைஸ். எமோஷ்னலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு முன்னேறிட்டீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு ஸ்பார்க் தான், ஒரே ஒரு ஸ்பார்க் வந்து ஒரு நாள் நல்ல நாளாக இருந்து உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், உங்கள் லைஃப் வில் சேஞ்ச் ஃபார் எவர். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, இது அதுன்னு சொல்லிட்டு அது எதுவும் ஒர்க் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் தான் எல்லாரும் சிக்னல்ஸு ரேண்டமாக அப்பு டவுனு ரேண்டமாக அப்பு டவுனுன்னு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி இல்லை, நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நம்மளால் விளக்கம் கொடுக்க முடியும். இந்த சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபேக் கேண்டில் சொல்லுவாங்கல்ல, என்னது ஏதோ சொல்லின்னு இருப்பாங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் டிஎம் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிஎம் செக் பண்ணணுமா? ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் சொன்ன மாதிரி நான் என்ன சொன்னேன், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டலுமே டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷனில் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டு கேண்டலும் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம டவுன் டைரக்ஷனில் ஒரு $50 ட்ரேட் எடுத்திருந்தோம். அந்த ட்ரேட் வி மேட் அ ப்ராஃபிட். சரிங்களா? பார்க்குறீங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் டிஎம்னா என்னது? என்னோட டிஎம்மா? ப்ரோ ஃபர்ஸ்ட் டிஎம் செக் பண்ணுங்க. முருகண்ணா, நீங்க உங்க பேர் என்ன? அண்ணா ப்ளே ஃபார்முக்கு வந்துட்டு இருக்கேன் அண்ணா. கண்டினியூ பண்ண அண்ணா. ஓல்டு ஃபார்முக்கு வந்துடலாம் அண்ணா. சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ முருகன். ஓகே ப்ரோ, ட்ரை அகைன். எஸ், ட்ரை பண்ணுங்க கிருத்திகா. ஓகேங்களா? ஸோ இப்போ செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பப்ளிக் செஷன் போயிட்டுருக்கு. ப்ரோ டுடே எவ்வளோ ப்ராஃபிட்? டுடேவா ப்ரோ? இந்த அக்கௌண்ட்டில் கம்மி தான், கொஞ்சம் மேக் பண்ணியிருக்கோம் ப்ராஃபிட்டு.
ஸோ டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். இன்னைக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட்லாம் இல்லை கைஸ். ஒரு $2,000 ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பேன் இந்த அக்கௌண்ட்டில், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ரொம்பலாம் இல்லை. இன்னொரு 2-3 அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. மார்க்கெட் கண்டிஷன் எந்த லெவலில் மோசமாக இருந்தாலும் வி வில் மேக் ப்ராஃபிட் எவ்ரி டே கைஸ். வேற எதுனா கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம் காய்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லபடியாக மார்க்கெட் வந்து டவுன் டைரக்ஷனில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. நான் எதை பேஸ் பண்ணி இங்கே 2 அப் டைரக்ஷனில் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு ரிவர்சல் வரும். ஸோ அந்த ரிவர்சலை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தேன். பட் கீழே படிச்சு மேபி நெக்ஸ்ட் கேண்டல் வரும். ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் கேண்டல் வச்சு நம்ம அங்கே ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்ம சார்ட்டை சேஞ்ச் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ சார்ட்டை சேஞ்ச் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் வேற இடத்துல ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஓகே, டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ப்ரோ. டோர்னமெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க ப்ரோ? டோர்னமெண்ட் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணும் காய்ஸ். இன்னும் நிறைய பேர் யாருமே ஜாயின் பண்ணல. ஸோ ஜாயின் பண்ணாதப்போ, டெபாசிட் இல்லாதப்போ நம்ம எப்படி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது சொல்லுங்களேன். ஸோ டோர்னமெண்ட் எல்லாம் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஸ்மால் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணலாமா? $1,000 இல்லாமல் கம்மியிலே பண்ணலாமா? ஸோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணாமல் பார்க்குறதுனால லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்க கைஸ். ஸோ அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோவில் இருக்குது. ஸோ ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க்கெட்டோட சினாரியோஸ் சேஞ்ச் ஆகுது கைஸ். சரிங்களா? பேக் டு பேக் லாஸ் மேக் ஆகுது. ஸோ நோ வரிஸ், வி வில் ரெக்கவர் திஸ் லாஸ். டோர்னமெண்ட் வேணாம் ப்ரோ. டோர்னமெண்ட் வேண்டாமா? ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் கொஞ்சம் வெயிட் பண்ணி தேடி எடுக்கலாம். 8 PM ஆகுது அப்படின்றதுனால ஃபுல்லாக ரெடியாக இருக்குதுப்பா. நீ போட்டல சிக்னல். ஓகே,
வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ப்ராஃபிட் தான். ஓகே. வி மேட் அ ப்ராஃபிட். அது ப்ராஃபிட் தானே அது. ஸோ நம்ம சைடு வைஸா சிக்னல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். சரிங்களா? ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எடுக்கிறதுக்கு. எப்பவுமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ட்ரேட் எடுப்பேன். சரிங்களா? ஸோ பட் உங்களுக்கு மிஸ் ஆகாது. எனக்கு மிஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஐ கேன் ரெக்கவர் மை லாஸஸ். லீடர் போர்ட் ஷோ பண்ணுங்க ப்ரோ. ஃபுல் ரெயின், ஃபுல் மழையா அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். லீடர் போர்டு வந்து இப்போ ஷோ பண்ணுறது இல்லைங்க பிரதர். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ஸ்ட்ரைக் வருது சேனலில். ஸோ ரொம்ப வந்து மணியை பற்றி பேசினாலும், ரொம்ப ப்ரொமோட் பண்ணாலும், ரொம்ப காமிச்சாலுமே ஸ்ட்ரைக் வருது. ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட்லாம் கொஞ்சம் காமிக்கிறது கம்மி பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கிளியராகவே. சரிங்களா? ஸோ ஓல்டு வீடியோஸ் போய் பாருங்க. ஜெகநாத் சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காரணமாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். நோ ப்ராப்ளம். இந்த மந்தோட முடியுது. இந்த மந்த்துக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து திருப்பி லீடர் போர்ட் ஷோ பண்ணி காமிக்கலாம். ஓகேங்களா? ரெடியா இருங்க ப்ரோ. இன்னமும் நம்ம செஷனை யாருன்னா ஜாயின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா போயிட்டு கீழே கொடுத்துருக்க லிங்க் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட லிங்க் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் பயோலையும் இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம செஷன் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ செஷன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துட்டு கொடுக்கறதுக்குள்ள எனக்கு என்ட்ரி மிஸ் ஆகிட்டு ப்ரோ. நிறைய எக்ஸ்ட்ரா ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கு. அடா பாவி, நான் பாடுறா 10 செகண்ட் வச்சு போட்டேன்டா. ம் ரெடியா இரு. எல்லாரும் பாக்குறீங்களா என்னடா இது கிலோ போயினே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தப்பு பண்ணிட்டேன் காய்ஸ். 10 செகண்ட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணிட்டேன் தெரியாம. நோ ப்ராப்ளம். வெயிட் பண்ணி பொறுமையாக எடுக்கலாம். இன்னும் பாதி கேபிட்டல் இருக்கு. We will cover this. இல்ல இந்த கேண்டல் ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா மோர் ஒரு 10K 10 to 15K. ஓகேங்களா?
போதும்ல. ஓகேங்களா? ஐ ஹோப் எல்லாரும் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். கேளு கேளு எவ்வளோன்ட்டு. வேற எதுவும் வேணாம். ரெக்கவர் பண்ணணும்னா பண்ணிடலாம். எனக்கு வேணாம். இதுதான். எனக்கு வேணாம். பசிக்கலாம். சரி. பேசாது. ம். ஒரே நிமிஷம் கைஸ். ஆனா ஐ நீட் திஸ் மச் ஓஜி கான்ஃபிடன்ஸ் லைக் பைனரி ப்ரோ தமிழ். பண்ணலாம் பண்ண வரும். சரிங்களா? நோ இஷ்யூ. எவ்வளோ இன்னும் மைனஸில் இருக்கும்னா 15. ஓகேங்களா? 15 மைனஸில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி எடுக்கலாம் நண்பர்களே. ஒரு 15 தான். 15K லாஸ். ஆனால் 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண 5 செகண்ட்ஸ்லாம் வேண்டாம். வெயிட் பண்ணுங்க. எடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பாருங்க என்ன பண்ணுறேன்ட்டு. ஸோ இந்த சேம் ட்ரேட்ஸ் வந்து நம்மளோட செஷன்லையும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீ பாட்டு ஆஃப் பண்றியா? காதுல ஓடுது பாட்டு. இது வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, அப்புறம் காப்பிரைட்ஸ் வந்துடும். மக்கள் என்டர்டைன் பண்றதுல அப்புறம் வீடியோ டிலீட் தான் பண்ணணும் நான். பாட்டு நம்மளும் பாடக்கூடாது. சப்ஸ்கிரைபர் ஒன்று சொல்றாரு யூஎஸ்டி சிஓபி. லெட்ஸ் see. ஸோ வெயிட் பண்ணி எடுக்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்த பிறகு நம்ம ட்ரை பண்ணலாம். யூஎஸ்டி வெயிட் பண்ணுங்க கைஸ். வேற பார்க்கலாம். இல்லை பழசு. ஆனால் அந்த அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணலாம்னு இருக்கு. டைமரில் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் டைமரில் ட்ரேட் பண்ணலை. சரிங்களா? ஸோ எனக்கு லேட் ஆகிடுச்சு ட்ரேட் எடுக்கிறதுக்கு. அதனால நான் டைமரில் வச்சு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. 5 செகண்ட்ஸ் பண்ணால் அப்புறம் ரஜினி சாங் தான். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம இந்த இடத்துல பண்ணலாம் கைஸ். சரி, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா நம்ம ரிவர்சலுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஃபார் டவுன் டைரக்ஷன் அதிகமாக போகிறது இல்லை. ஸோ நம்ம எங்கே போகிறோம்? ஸோ 1000 வச்சு போகலாமா?
கொஞ்சம் நல்ல ட்ரேட் வந்துச்சுன்னா நம்ம 3000 வச்சு போகலாம். ஸோ இப்போதைக்கு இது 1000 போகலாம் போதும். ஏன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. எடுத்தோடனே இது ரிவர்சல் வராது எனக்கு. அதனால நான் கொஞ்சம் 2 ட்ரேட் மேலே நோக்கி போகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் செஷன் க்ளோஸ் கொடுத்துரு. போதும். USD COP up for 1 minute. பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இது டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம பெட்டரான ட்ரேட்ஸ் தேடலாம். ஏன்னா அவங்க 2 சான்ஸ் கொடுத்தாச்சு. இன்னும் அண்ணா டீல் ஓகேவா? 2.6K சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் சேனல். ப்ளீஸ் கிவ் 1.5K USD. ஆஹா பாரப்பா. சேனல் வச்சு நான் என்ன பண்றது? ரீச்சே ஆகாது. ஆடியன்ஸ் வேற இல்ல. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சிஓபியா? சிஓபியில் என்ன இருக்கு? நீட் ஹெல்ப். சாரி இஃப் ஐ ஆஸ்க் எனிதிங் ராங். இல்லை நோ ப்ராப்ளம். சண்டே வேற டுடே. எஸ் டுடே சண்டே. நோ ப்ராப்ளம். போகும்போது எதை கொண்டு போக போகிறோம்? என்ன சொல்றீங்க? டுடே சண்டே மார்க்கெட். எஸ் டுடே சண்டே மார்க்கெட் தான். ஸோ காய்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா? ஸோ 3.2 ஸ்ட்ராட்டஜி இப்போ பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ட்ரேட்ஸ் எடுத்து பார்ப்போம். ஒர்க் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கோர்ஸ் பையர்ஸுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியும். தெரியுதுங்களா நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு? அப்போ 1.5 USD தரமாட்டில அண்ணா. எஸ். ஸோ கோர்ஸ் பை பண்ணவங்களுக்கு தெரியும். வி நோ. He reads charts at lightning speed. என்னது? லாஸ்ட் சிப்பு. அண்ணா ஆல் மார்க்கெட்ல ஒர்க் ஆகுமா அண்ணா? எல்லா மார்க்கெட்லயும் ஒர்க் ஆகும். இன் சண்டே ஆல்சோ. சண்டேலயும் ஒர்க் ஆகும் கைஸ். சரிங்களா? ஸோ சண்டேல தான் நம்ம அந்த ட்ரேட் இதுக்கு ப்ரீவியஸ் ட்ரேட் நம்ம எடுத்து காமிச்சிருந்தோம். யூ ஆல் நோ.
ஸோ நம்ம இந்த ட்ரேடுக்கு வந்து ஒரு $9,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் $11,000. ஸோ 2 ட்ரேட் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு மணி. சரக்கு போடுறியா? சரக்கு போடுறல லாஸ்ட் சிப்பு. சரக்கு இல்லை கைஸ், வேற சமாச்சாரம். ரொம்பால டேய் பிளாஸ்ட். ஸோ அந்த ட்ரேட் வந்திருந்தா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கோம். அந்த ட்ரேடில் மணி ரீஃபண்ட் ஆயிடுச்சு 2 ட்ரேட்ஸு. ஸோ இட்ஸ் ஓகே. நம்ம இங்கே எடுக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரேட் நல்லா வால்யூம் இருக்குது. ரிவர்சலுக்காக ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடச்சுன்னா நம்ம ரிவர்சல் போயிடலாம். ஸோ நாட் ஸோ கான்ஃபிடென்ட். வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு அடுத்த ட்ரேடு போகும். பட் இருந்தாலும் நம்ம ஒரு $3,000 போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தமிழ்ல டைப் ஷோ ஆகுதா? ஆமாம் ப்ரோ. இது வந்து நீங்க இப்போ போட்டிருக்கிறது இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி போட்டது தமிழ்ல இருந்துச்சு. இருக்கட்டும். என்ஜாய். சரிப்பா. என்ன இன்னைக்கு சண்டே யாரும் லைவ் வரல. நிறைய பேர் சரக்கஷ்டு தூங்கிட்டீங்களா? நேத்தெல்லாம் குமிஞ்சு நின்றீங்க. நேத்து குமிஞ்சு நின்றீங்க. இன்னைக்கு ஆளே காணோம். பிடிசி இல்ல, குவாடெக்ஸ் ட்ரேடிங். இது வந்து ஃபாரெக்ஸ் கிடையாது, பைனரி ட்ரேடிங். ஸோ நியூவா பார்க்குறவங்களுக்காக சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடும் நம்ம அப்வர்ட்ஸ் டைரக்ஷன்ல தான் ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் நண்பர்களே. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல வால்யூம் இருக்கு மார்க்கெட்ல. இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வேணும். இதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்தால் தான் ரிவர்சல் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ராங்கான இந்த சப்போர்ட்டை நம்ம பேஸ் பண்ணி லாஸ்ட் டைம் இங்கே ட்ரேட் பண்ணி இங்கே தான் லாஸ் மேக் பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஐ கெஸ் இந்த ட்ரேட் தான் நினைக்கிறேன். அது இங்கே மேக் பண்ணதுல தான் ஆல்மோஸ்ட் 15K லாஸ். தெரியாம அந்த மார்க்கெட்டுக்கே திருப்பி வந்து மாட்டிக்கிறேன்னா. அதான் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் இங்கே தான் லாஸ் மேக் பண்ணியிருந்தேன் 15K. ஸோ திருப்பியுமே அதே USD என்ஜினுக்கே வந்து சிக்கி கொண்டேன். இல்லை, அது USD COP. மார்க்கெட் நம்ம கூட விளையாடுது கைஸ், விளையாடுது. என்ன பண்ணுது? விளையாடுது. நான் ஒரு பெரிய ட்ரேடாக போட்டு தொலைஞ்சிட்டேன். MTG கம்மியாயிடுச்சு. பாட்டு கேச்சரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் $37,000. ப்ரோ பயமா இருக்கு சாமி. டாப் 10 வந்துட்டியா அண்ணா? டாப் 10 நோ நோ நோ. நம்ம இன்னமும் எவ்வளோ திரும்ப லாஸ்ட்ல இருக்கோம்? 53K இருக்கு. 70 இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 17K லாஸ்ட்ல இருக்கும். 17, 16. ஓகேவா?
கொஞ்சம் ஸ்லோவா போலாம் கைஸ். ஒரு நல்ல ட்ரேட் மாட்டுச்சுன்னா ஒரே ட்ரேட்ல எடுத்துடலாம். பட் ரொம்ப மேனிபுலேஷன் அதிகமா இருக்கு. சரிங்களா? மார்க்கெட் சினாரியோ சுத்தமா நல்லா இல்ல. அது ஒண்ணு. ரிவர்சலும் கரெக்ட்டா ப்ராப்பரா வொர்க் ஆகல. We are 15K down guys. 15, 17, 16K down. அது வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு கைஸ். மிஸ்டேக்ல தான் நம்ம லாஸ் மேக் பண்ணியிருந்தோம். ஸோ நோ இஷ்யூ. எடுத்துடலாம். எங்க போகுது? சண்டே ஆனா ஆளை காணாம போயிடுறீங்க. நம்ம எப்பவுமே அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா அதான் நடக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லாஸ் எல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ $3,000 வச்சு நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் $28,000. லெட்ஸ் சே 15K is equal to my lifetime earning. ப்ராபபிளி இப்போதைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு மாறிடும். லாஸ்ட் செகண்ட்ல இப்படி ஆயிடுதப்பா. வின் பண்ண 3K இந்த பக்கம் தள்ளுங்கப்பா. கிறிஸ் சொல்றாரு. கரெக்டாக தான் ட்ரேட் பிளேஸ் பண்ணுறோம். லாஸ்ட் செகண்ட்ல சேனல் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுது. பயமா இல்லையா அண்ணா? பயமாவா? லைட்டா இருக்குதா எனக்கா? பயம்லாம் இல்லை கைஸ். ஃபுல்லாக லாஸ் ஆனாலும் ஃபீல் பண்ண மாட்டேன். ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். கதறி கதறி அழுவேன் உட்காந்து. இன்னும் எவ்வளோ 56 இருக்கு. இன்னும் 4 4 4 4. உனக்கு என்னப்பா நீ மில்லினியரா? ஆஹா. 1 CR இஸ் ஈக்குவல் டு 1 ரூபி. ஆஹா சூப்பரு. இருந்தால் நல்லா தான்ப்பா இருக்கும். இருந்தால் சந்தோஷப்படலாம். ஸோ நம்ம லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணியாச்சு நண்பர்களே. ஓகேங்களா? பேக் டு வந்துருவோம் இப்போ. என்னடா இது? ஏன்றா இது? இல்லையடா 60 தான்டா இருக்கு அப்பயும். இன்னும் -10 காய்ஸ். அட பாவீங்களா? இன்னும் -10 எப்படி தெரியல. கொஞ்சம் கிலோவா கொஞ்சம் கிலோவா கொஞ்சம் கிலோவா கொஞ்சம் கிலோவா 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 மேலே போயிட்டான். ஷா தெரியும் மேலே போவான்ட்டு. சரி கரெக்டாக இன்னும் கொஞ்சம் கிலோ வந்து ஏற்றுலாம் நினச்சேன். இட்ஸ் ஓகே.
சும்மா சொன்னேன். ஆனா எனக்கு ஒண்ணு புரியல. நான் எப்படி எப்படி நான் எத பேஸ் பண்ண ட்ரேட் எடுக்கிறேன்னு எனக்கே தெரியல. தெரியுமா? கேண்டோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஜஸ்ட் மிஸ்ல கரடி மிஸ் ஆயிடுச்சா? ஐ ஹோப் இதுல ரெக்கவர் ஆயிடணும். இந்த ட்ரேட்ல. லெட்ஸ் சி. ஓகே. வி மேட் அ ப்ராஃபிட் நண்பர்களே. சூப்பர். ரெக்கவர் ஆயிடுச்சு. ரெக்கவர் பண்ணியாச்சு நண்பர்களே. கிளாப் பண்ணுங்கலாம். 15K ரெக்கவர் இன் 15 மினிட்ஸ். கேபிட்டல் தான் கைஸ் மேட்ரு. கேபிட்டல் ரெக்கவர் பண்றதுக்கு கேபிட்டல் இருந்தாலே போதும். ஸோ ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் பாதி அமௌண்ட் போயிடுச்சு. 20K தான் இருந்துச்சு லாஸ்ட் ட்ரேட்ல. இல்லை ட்ரேடு 30 இருந்துச்சு நினைக்கிறேன். 30லேருந்து 70 வந்துட்டு திருப்பி. அப்பா காலில் 3K சென்ட் பண்ணுவோப்பா ஹாப்பி. the only king in this jungle. சூப்பர். நல்லா தான் இருக்கு கேட்க. பார்க்க எப்படின்னு சொங்க எல்லாருக்கும். ஸோ ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ உங்களை 50 வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு எப்படி நண்பர்களே இருந்தது? இதை எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சா? எடுத்ததெல்லாம் ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டாகவே போச்சா? நான் எப்படி எனக்கு தெரியும் கைஸ், நான் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ட்ரேடு 8 ட்ரேட் கரெக்டாக தான் எடுப்பேன். ஆனால் சிக்னல் கொடுக்கும்போது ஒரு சில டைம் ப்ராஃபிட் மேக் ஆகாமல் இருக்கும். மீன்ஸ் கொஞ்சம் சில டைமில் வந்து எம்டிஜிஸ் அதிகமாக போகும். அது ஏன்னா அந்த ப்ரெஷரில் நம்ம கொடுக்குறோம்ல, கடைசி செகண்டில் வந்து கேண்டில் வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த ப்ரீவியஸ் கேண்டில் வந்து நான் சிக்னல் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்குற கேண்டில் அங்கே வராது. ஆப்போசிட் கேண்டிலாக வந்து சேர்ந்துடும். ஸோ அதனால தான் ஒரு சில டைமில் வந்து எம்டிஜிஸ் அதிகமாக போயிடுறது. அதுதான் காரணம். மற்றபடி நம்ம கொடுக்குற சிக்னல் எல்லாமே ப்ராஃபிட் தான் மேக் பண்ணி கொடுக்கும். சுகமா இருக்கு தலைவா. சுகமா இருக்காடியே தங்கக்குட்டி. இந்த ஆட்டம் வெறித்தனமா இருந்துச்சா? சூப்பர். 2 பேர் தான் பாக்குறீங்க. சரி விடுங்க. சண்டே யாரும் வரமாட்டாங்க, என்னன்னு தெரியல. சண்டே யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாம் வெளில சுத்தின்னு இருப்பானுங்க. பிஸியா இருக்காங்க போல எல்லாரும். ஒண்ணுமே பண்ணாது. இது என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? இது என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அப்படி பண்ணா என்ன பண்ணும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் இது வேலைக்கு ஆகல. டூப்ளிகேட்ஸாக இருக்கு. லைவ் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் $1000 சொல்லுங்களா? நல்லா வருவாங்க. $1000 $1000 கிவ் அவே கிவ் அவே கிவ் அவே. ஸோ வரல. நாங்க இருக்கோம். அட்மின் என்ன பண்றாரு? உட்காந்து வேடிக்கை பார்த்துனுங்கிறாரு. அட்மின் ரொம்ப நல்ல பையன் கைஸ்.
அட்மின் பிரதர் கிறிஷ் பிரதர் உங்களை கேட்குறாரு. வணக்கம் பிரதரா. வீட்டில் அனைவரும் நலமான்னு கேட்குறாங்க. கிருத்திகா கிளாப்ஸ். ஓகே சூப்பர். ஃபார் மீ டு ட்ரேட். என்னது? Bitrate slow then. தண்ணியே காலியாயிடுச்சுடா. லவ் யூ பிரதர். லவ் யூ டூ பிரதர். இது மாதிரி ட்ரேட் எடுக்கணுமா? கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னும் தனியாக உட்காந்தா பயங்கரமாக ட்ரேட் பண்ணலாம் கைஸ். பேசினே இருக்கிறதுனால ஒரு சில ட்ரேட் வந்து மிஸ் ஆகும். ஆனால் என்கிட்ட நல்ல ஒரு பழக்கம் ஒன்று வந்துருச்சு நண்பர்களே. ட்ரேடை பார்த்தாலே இப்போ கேண்டலோட மூமெண்ட்ஸ் வச்சே என்னால் இப்போ கணிக்க முடியுது. கேண்டல் நெக்ஸ்ட் வந்து அப்போ தான் போகுது அப்படின்ட்டு. டைமே எடுக்க தேவையில்ல. அந்த உட்காந்து அனலிசிஸ் பண்ணுறது, மார்க்கெட்டை பார்க்குறது, சப்போர்ட்டை பார்க்குறது, ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறது, அந்த சீனே இல்லை இப்போ. அப்படியே ஏதோ இதுலேயே பிறந்து இதுலேயே வளர்ந்த மாதிரி ஆகிட்டேன் நான் இப்போ. என்னன்னு தெரில. எக்ஸ்பீரியன்ஸ்டு கை. பார்த்து செம்ம ஏதோ போட்டு ட்வீட் பண்ணிருக்காரு. என்ன போட்டாரு? டோன்ட் வரி. இது ப்ரெஷர் ஓவர் ஆகுது. என்ன ப்ரெஷர் ஓவர் ஆகுது? ஓகே சரி ஓகே கைஸ், ட்ரேடை ஃபினிஷ் பண்ணிக்கலாமா? திருப்பி சொல்லாதீங்க இந்த $100-200 வந்துடல ரெக்கவர் பண்ணுங்கன்ட்டு. ஒன்றும் இல்லை. வந்து என்னை ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நம்ம சேனலோட பயோவில் இருக்குது. ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும். என்ன ஆயிடுச்சுடா? அங்கே பாரு, மேலே பாரு. ஈஆட்சின்னு கொண்டு வரும். ப்ரெஷர் ஓவர் ஆகுது. கேபிட்டல் தான் மேட்டர். எஸ் கைஸ், கேபிட்டல் தான் மேட்ரு. இந்த என்னன்னா நம்ம ரிஸ்க் அதிகமாக எடுத்து ட்ரேட் பண்ணோம். அதுக்கேற்ற கேபிட்டல் இருந்துச்சு. ஸோ கேபிட்டல் கம்மியாக இருக்கவங்க ரிஸ்க் கம்மியாக வச்சு கம்மி ப்ராஃபிட் வந்தால் எனக்கு போதுன்ற மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ணுங்க. ஒரு நீங்கள் போட்டிருக்க கேபிட்டலுக்கு 10% ஒரு நாளைக்கு சம்பாரிச்சாலே போதுன்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க தயவு செய்து. சரிங்களா? அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நீங்கள் உட்கார்ந்த உடனே ஒரே நாளில் எனக்கு எவ்வளோ வேணும்னு எதிர்பார்க்கறதே தப்பு. 10% லாஸ் ஆர் 10% ப்ராஃபிட். இந்த மைண்ட் செட்டுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க உங்கள் மைண்டை. அந்த மைண்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். லாஸ் ஆனால் லாஸ் அக்செப்ட் பண்ணுங்க. அது பாருங்கள், நான் இப்போது ஒரு ஹியூஜ் லாஸை நோக்கி போயிட்டேன். ஸோ அது வந்து அது லாஸ் ஆகலை, எனக்கு எம்டிஜிலாம் இல்லை. அது என்ன ஆச்சுன்னா, நான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறேன், இந்த பக்கம் சிக்னல் கொடுத்துட்டு நான் இங்கே ட்ரேட் எடுக்கிறதுக்குள்ள ட்ரேட் ஓடிடுச்சு மேலே. ஸோ அதனால லேட் ட்ரேடு, லேட் என்ட்ரி, அதனால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியல. ஸோ அவ்வளோதான். அது ஒரு மிஸ்டேக்கு, என்னோட மிஸ்டேக்கு. அது என்னால் சரி பண்ணிக்க முடியும். அதை நான் சரி பண்ணிக்கிறேன். பட் அந்த மாதிரி மிஸ்டேக் உங்களால் நடந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டீங்க அப்படின்னா சரி பண்ணிக்க முடியலன்னா ப்ளீஸ் சரி பண்ணிக்காதீங்க. சண்டே போதும் க்ளோஸ். சண்டே போதும் க்ளோஸ். ஓகே லெட்ஸ் க்ளோஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாம் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஜல்சா படுங்க கைஸ். ஜல்சா பண்ணிட்டு நாளைக்கு வாங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு மண்டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோம் டெலிகிராம் சேனல், இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரேடிங் பின்னாடி இருக்க நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் எது கேட்டாலும் நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. நைட் செஷன் வந்துருங்க எல்லாரும். நைட் செஷன்